ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்லா நாட். இந்த வகுப்பில் இந்த ஆம்லா நாட்டு யூஸ் பண்ணி ஒரு ஹேண்ட்பேக்காகவும், இல்லை இந்த கைப்பிடி நம்ம போடாமல் பாருங்கள், இந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா பென் ஸ்டாண்டு, ஸ்பூனு, கோல்கேட் ப்ரஷ் அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெத்தடும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், கற்றுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கூடை பின்னுறதுக்கு நம்ம ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த கூடை பின்னுறதுக்கு டோட்டலாக நமக்கு என்ன செய்யணும், 18 ஒயர் தேவைப்படும். 18 ஒயருக்கு நான் 2 கலரில் போட போகிறேன். நீங்கள் ஒரே கலரில் பின்னுறதா இருந்தால் ஒரே கலரில் 18 ஒயரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? 2 கலரில் போடுறீங்க அப்படின்னா ஒரு கலரில் 8 ஒயரும் இன்னொரு கலரில் 10 ஒயரும், மொத்தம் நமக்கு 18 ஒயர். சரிங்களா? 18 ஒயரையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இந்த 18 ஒயரையும் எத்தனை அடியில் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.25 ஸ்கேல். சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் அளந்து காட்டுறேன். நான் வெட்டுறதெல்லாம் காமிச்சேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். சரிங்களா? ஸோ 1, இந்த ஒரு ஸ்கேல் தான் ஒரு அடி. சரிங்களா? 1, 2, இது 3, இது 4, 4.25. சரிங்களா? இப்படி 4.25 அடியில் க்ரீனில் 10 ஒயரும், இந்த ரோஸ் கலரில் 8 ஒயரும், டோட்டலாக நான் 18 ஒயர் இந்த கூடை பின்னுறதுக்கு நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த நெளிகை கூடை எப்படி பின்னுறது அப்படின்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ரன்னிங் ஒயர் தேவை. ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் கலரில் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த நெல்லிக்காய் நாட் எப்படி போடணும் அப்படிங்கிறத கூட நான் தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து அந்த நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மினி பேஸ்கெட்டை பின்னலாம். சரிங்களா? இப்போது நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு இந்த கூடையை பின்ன ஆரம்பிக்கலாம். இந்த கூடையை பின்னுறதுக்கு நமக்கு ஆஃப் ரோல் கண்டிப்பாக தேவைப்படும். சரிங்களா? ஏதாவது ஒரு கலரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு ரோல் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரே கலரில் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பின்னிக்கலாம். இப்போது இந்த கூடையை பின்னுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், இந்த வெட்டி வச்சுருக்க ஒயரை இப்படி 2ஆக மடித்து ஓகேங்களா, இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போது இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி வச்சு அந்த மடிப்பில் இருந்து வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். சரிங்களா? மடிச்சாச்சு. இப்போது மடித்து இந்த பாதி ஒயர் இருக்குது பாருங்கள், இது நமக்கு வலது பக்கமாகவும் இது என்னது இடது பக்கம். சரிங்களா? இல்லை அப்படின்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது ரன்னிங் ஒயரு ஆப்போசிட்டாக இருக்குது. நம்மளை பார்த்து இருக்கக்கூடிய இந்த ஒயர் இந்த துண்டு ஒயர். சரிங்களா? அதாவது மடித்தோம் இல்லையா அந்த ஒயர். ஃபஸ்ட்டு நான் க்ரீன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ க்ரீன் ஒயரை துண்டாக வெட்டி வச்சுருக்க ஒயரை இந்த மாதிரி 2ஆக மடித்து இந்த மடிப்புக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும், அதாவது பெருக்கல் ஷேப்பில். சரிங்களா? இப்போது இன்னொரு ஒயர் அதே மாதிரி க்ரீன் ஒயரை எடுத்து இந்த நெல்லிக்காய் நாட் போடுறதுக்கு நமக்கு 3 ஒயர் தேவைப்படும். சரிங்களா? இப்போது நமக்கு 2 ஒயர் வந்துருச்சு. இது 3ஆவது ஒயர். சரிங்களா? ஒன்று ரன்னிங் ஒயரு, இன்னொன்று நம்ம கட் பண்ணி துண்டு துண்டாக வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஒயர். இப்போ அதிலே இன்னொரு 2ஆவது ஒயரை எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மடிப்புக்கு மேலே இந்த நாட்டை இப்படி பெருக்கல் மாதிரி வைக்கிறோம். ஓகேவா? இப்போது 3ஆவதாக இந்த மடிப்பை இது 2யும் சேர்ந்தாக்கில் என்ன செய்கிறேன், இப்படி வைக்கிறேன். பாருங்கள், இப்போ இப்படி பிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ரொம்ப கிளியராக சொல்லித்தரேன். இதுலேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நாட் போட்டு தான் கற்றுக்கணும்னு இல்லை. இதில் கூட நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். இப்போது இந்த ரன்னிங் ஒயர் பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கமாக வைக்கிறேன். ஓகேவா? ஓகேவா, இதை பிடிச்சிட்டோம். இப்போது அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருக்கும். இந்த 2 ஒயரில் பள்ளமாக இருக்குது பாருங்கள். இந்த பள்ளமாக இருக்க இந்த ஒரு ஒயரை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் விடுறோம். சரிங்களா? விட்டு இந்த பக்கம் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போது 3ஆவதாக இந்த பக்கம் ஒரு ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் போகுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளமாக இருக்க பகுதி நம்மளை பார்த்தாப்புல இருக்கும். ஸோ இந்த ஒயரை எடுத்து இந்த 2 ஹோல்லையும் விடுறோம். ஓகேவா? இப்போ இந்த ஒயரை இப்படி விட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி பொறுமையாக ஒவ்வொரு நாட்டையும் இந்த மாதிரி டைட் பண்ணிங்க அப்படின்னா
நமக்கு நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிரும். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். நீங்கள் நாட்டை தனியாக கற்றுக்கிட்டு தான் இங்கே வந்து கற்றுக்கணும்னு இல்லை. நான் சொல்கிறத இப்படி பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னாலே இதிலே உங்களுக்கு என்ன செய்யும், ஈஸியாக புரிஞ்சிடும். இல்லை நீங்கள் துண்டு ஒயரில் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குன்னே தனியாக வீடியோ இருக்குது, கூடை அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. வேணுங்கிறவங்க என்ன செஞ்சுக்கோங்க, அந்த வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கூடையை பின்னுங்க. சரிங்களா? இதே போல் இப்போ நாட் போட்டோம். இப்போ நாட் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த ரன்னிங் ஒயரை தவிர மிச்சம் இந்த சைடு, அதாவது இந்த துண்டு ஒயர் இருக்குல்ல, அதையும் விட்டுட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்கும்போது 4 ஒயர் இருக்கும். இந்த 4 ஒயரும் நமக்கு இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கணும், செக் பண்ணிக்கணும். இப்போது இந்த 2 ஒயரும் ரொம்ப லென்த்தாக இருக்குது. சரிங்களா? இந்த 2 ஒயரையும் நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். இந்த கூடைன்னு இல்லை, எந்த கூடையை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக என்ன செய்யணும், செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு லைனுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி செக் பண்ணணும். மற்றபடி நம்ம என்ன செய்ய வேண்டாம், செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? எந்த ஒயர் லென்த்தாக இருக்கோ அந்த ஒயர் என்ன செய்யணும், நம்ம இந்த மாதிரி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக வந்துடும். இது எல்லாருக்குமே கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வரத்தான் செய்யும். சரிங்களா? கரெக்டாலாம் யாராலையும் இது பண்ண முடியாது. இப்போது இந்த ஒரு ஒயர் மட்டும் எனக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. இதையும் நான் என்ன செஞ்சுக்கிறேன், கொஞ்சம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லூஸ் ஃபிட்டு இந்த ஒயர் தான் ஆப்போசிட்டில் வருது, அதனுடைய இன்னொரு பாகம். சரிங்களா? அதை இந்த பக்கமாக இழுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஒயர் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? ரன்னிங் ஒயர் வந்து இப்போது ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ இதுதான் ஆப்போசிட் சைடு. பாருங்கள், இது வந்து நம்ம சைடு, இது வந்து ஆப்போசிட். ஓகேங்களா? இப்போது இந்த சைடு ஒரு பிங்க் கலர், அதாவது இந்த ரோஸ் கலர் ஒயரை எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு க்ரீன் ஒரு ரோஸ், ஒரு க்ரீன் ஒரு ரோஸ், அந்த இதில் காம்பினேஷனில் என்ன செய்ய போகிறோம், நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி ரெண்டாக இப்படி இந்த பிங்க் கலர் என்ன செஞ்சுக்கலாம், மடிச்சுக்கலாம். இப்படி மடிச்சுட்டு இப்போது அந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, கவனமாக பார்த்துக்கோங்க. க்ரீன் ஒயர் வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். சரிங்களா? இந்த ஒயர் நம்ம சைடு இருக்கணும். ஓகேவா? இப்போ அதையும் இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா, அந்த பிங்க் கலரை இப்படி வைக்கிறேன். இப்போவும் பாருங்கள், ரெண்டாவது டைமாக சொல்லித்தரேன். ஒரு 4 நாட்டு இந்த மாதிரி நான் போட்டு காமிக்கிறேன். அப்போவே உங்களுக்கு என்ன செய்யும், ஈஸியாக புரிஞ்சிடும். இதுலேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். இப்போ இன்னொரு பிங்க் கலர் நம்ம எடுக்கிறோம். மொத்தம் 3 ஒயர் தேவையில்லையா நமக்கு. இந்த ஃபஸ்ட்டு ஒயர் ரன்னிங் ஒயர் இருக்குது. இப்போ ரெண்டாவது ஒரு ஒயரை வச்சுருக்கோம். இப்போ இது 3ஆவது ஒயர். ஓகேவா? இப்போது இதையும் ரெண்டாக அப்படி மடித்து இந்த 2 ஒயரும் சேர்ந்தாக்கில் இப்படி பிடிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த 2 ஒயரையும் இப்படி பிடிச்சிருக்கோம். இப்போது இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், க்ரீன் கலர். இப்போ இந்த கலரில் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். ஏன்டா இது வந்து கொஞ்சம் ஒரு கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, அதனால் புரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த க்ரீன் ஒயர் இப்படி இருக்குது. இந்த க்ரீன் ஒயரை எடுத்து இப்படி மேல் பக்கமாக இப்படி வைக்கிறோம். சரிங்களா? அதையும் பெருவிரலால் இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? பிடிச்சிட்டிங்க. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், பிங்க் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த பிங்க் கலரில் பாருங்கள், நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த ஒயரை எடுத்து, அதாவது இந்த உள் பக்கமாக இருக்கு பாருங்கள், இந்த ஒயரை எடுத்து இந்த க்ரீன் கலரில் விடுறேன். ஓகேவா? இப்போ விட்டாச்சு. இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போது இந்த ஒயர்லேயும் பாருங்கள், இந்த ஒயர்லேயும் இந்த ஒயரை பாருங்கள், நம்மளை பார்த்தாப்புல இருக்கா, இந்த ஒயரை எடுத்து இந்த 2 ஹோல்லையும் என்ன செய்கிறோம், உள்ளே விடுறோம். இப்போ இங்கே பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த விரலை இப்படி விட்டுருங்க. விட்டுட்டு ஒவ்வொரு ஒயரையும் இப்படி மெல்லமாக இப்படி என்ன செய்யணும், டைட் பண்ணிக்கணும். இப்போ ரன்னிங் ஒயர் இந்த பக்கம் போயிடுச்சா, ரொம்ப ஈஸி. ஓகேவா? நீங்கள் இதை பொறுமையாக பார்த்தீங்கன்னா கூட இதிலேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆம்லாண்டாட்ட கற்றுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைன் போடும்போது கொஞ்சம் உழைஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம அடுத்தடுத்த லைன் போடும்போது என்ன செய்யும், உங்களுக்கு டைட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நமக்கு செகண்ட் நாட்டும் வந்துருச்சு.
இப்போது இதையுமே என்ன செய்யணும், அப் அண்ட் டவுன் இருக்கா அப்படிங்கிறத என்ன செஞ்சணும், செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு 3வது என்ன செய்ய போகிறோம், க்ரீன் கலரில் தான் என்ன செய்ய போகிறோம், போட போகிறோம். இதே மாதிரி ஒரு க்ரீன், ஒரு பிங்க் கலர் வர மாதிரி, ஒரு க்ரீன், ஒரு பிங்க் கலர், சரிங்களா? அந்த மாதிரி மெத்தடெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த கூடையை வெட்டின அத்தனை ஒயரையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ மறுபடியும் ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கிறேன். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஒயர். 2வதாக கையில் இருக்க ஒயரை எடுத்து இது மேலே பெருக்கல் ஷேப்பில் வைக்கிறேன். ஓகேவா? இன்னொரு க்ரீன் ஒயரை எடுத்து அதே மாதிரி மடிச்சுக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாகவே என்ன செய்யுங்க, பாருங்கள். இப்போ இந்த 2 ஒயரையும் சேர்த்தாக்கில் இதை இப்படி பிடிச்சிக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த ரன்னிங் ஒயரை இப்படி எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், மேல் பக்கமாக இப்படி வைக்கிறோம். இப்போது செகண்டாக இருக்க இந்த ஒயரை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஹோலில் மட்டும் உள்ளே விடுறோம். இப்போ விட்டுட்டோமா, நீங்கள் பிடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நான் விட்டுட்டேன். இப்போது இந்த 2 ஒயர் இருக்கா, 3வது ஒயரா, இதில் நம்மளை பார்த்தாப்புல இருக்கா, இந்த ஒயரை எடுத்து இந்த ஹோல்லையும் இந்த ஹோல்லையும் உள்ளே விடுறோம். அவ்வளவுதான். இப்போ எல்லா பக்கமும் நம்ம பிடிச்சி டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன செஞ்சிடும், நாட் கிடச்சிரும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெல்லிக்காய் முடிச்சு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? உங்களுக்கு இதில் புரியலைன்னா கூட நீங்கள் தனியாக இருக்கிற அந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கோங்க. அதே போல் ஒவ்வொரு டைமும் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கணும். இதே மாதிரி வெட்டின அத்தனை ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கட் பண்ண அத்தனை ஒயரை என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து பின்னியாச்சு. ஓகேங்களா? இப்போ பின்னி இந்த பக்கம் ரன்னிங் ஒயர் போகும் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள், இந்த ஒயரை இப்படி 2ஆக வச்சேன். இந்த 2 நாட்டையும் சேர்ந்தாக்கில் வச்சு என்ன செஞ்சிட்டோம், ஒன் போல் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகேங்களா? இதே போல் நீங்களும் என்ன செஞ்சுக்கணும், கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 2வதாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம க்ரீன் ஒயரை வச்சு நம்ம ரன்னிங் யூஸ் பண்ண போகிறதில்ல, ரன்னிங் ஒயராக. இப்போ வந்து பிங்க் கலரில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ரன்னிங் ஒயரை பயன்படுத்த போகிறோம். இப்போது செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த சைடு ஒரு ஒயர் போகுது பாருங்கள், இதை நம்ம விட்டுறணும். கிராஸ் ஆகுது பாருங்கள், எங்கெங்கே கிராஸ் ஆகுதோ அதில் தான் என்ன செய்யணும், நம்ம நாட் போடணும். ஓகேங்களா? இப்போ இதிலிருந்து ஆரம்பிச்சிங்கன்னா என்ன செய்யாது, உங்களுக்கு கூட சரியான இதில் வராது. இப்போது இங்கே பாருங்கள், ஒரு க்ரீனும் ஒரு பிங்கும் மிக்சட் ஆகி வருது. ஓகேங்களா? கிராஸ் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் ஒரே கலரில் போடுறவங்க இந்த மாதிரி கிராஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த ஆரம்பித்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு லைனு, இப்போது அதே அளவுக்கு நம்ம அளந்து இந்த ஒயர் என்ன செஞ்சுக்கலாம், மடித்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம 2வது லைனை என்ன செய்ய போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த கிராஸ் ஆகிற இந்த 2 ஒயரையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு ஒயர். ஓகேங்களா? இந்த ரன்னிங் ஒயர். இப்போவும் சொல்கிறேன், இந்த சின்ன ஒயர் நம்மளை பார்த்தாப்புல இருக்கணும், ரன்னிங் ஒயர் வந்து எப்படி இருக்கணும், ஆப்போசிட் சைடு போகிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்போது இந்த க்ரீன் ஒயரை இது மேலே இந்த மாதிரி பெருக்கல் ஷேப்பில் வைக்கிறேன். ஓகேவா? இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போது 3வது ஒயரை இப்படி எடுக்கிறோம். 3வது ஒயரை எடுத்து என்ன செய்வோம், நம்ம ஒரு சுற்று சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுற்றிட்டோம். இப்போது இந்த ரன்னிங் ஒயரை எடுத்து நம்ம இப்படி மேல் பக்கமாக வைக்கிறோம். ஓகேவா? வச்சுட்டோம். இப்போ க்ரீன் ஒயர் வந்து நமக்கு 2வது ஒயர். இப்போ இந்த 2வது ஒயரை எடுத்து ஃபஸ்ட்டு ஹோலில் விடுறோம். 3வது ஒயரை எடுத்து 2 ஹோல்லையும் விடுறோம். ஓகேவா? இப்போ எல்லா ஒயரையும் நம்ம பிடிச்சு டைட் பண்ண போகிறோம். டைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆம்லா நாட் என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நமக்கு மிக்சட் ஆகி ஒரு நாட் கிடச்சிருக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஆம்லா நாட் நமக்கு போட தெரிலைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் என்ன செய்யணும், ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக என்ன செய்யும், இந்த நாட் ஈஸியாக போடுறதுக்கு கற்றுப்பீங்க. இப்போ மறுபடியும் இதே மாதிரி நம்ம இப்படி மடிச்சிட்டோம். செகண்ட் ஒயரை மறுபடியும் இந்த மாதிரி சுற்றி இப்படி பெருக்கல் ஷேப்பில் வச்சுட்டோம். 3வது ஒயரை என்ன செய்கிறோம், இந்த மாதிரி 2 ஒயரையும் சேர்த்து இப்படி பிடிச்சிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ
இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, ரன்னிங் ஒயர், இதை எடுத்து இப்படி மேல் பக்கமாக வச்சு செகண்ட் ஒயரை இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் விட்டு தேர்ட் ஒயர் எடுத்து 2 ஹோல்லையும் என்ன செய்கிறோம், உள்ளே விட்டுறோம். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், கண்டிப்பாக ஆம்லா நாட்டு கிடச்சிரும். இப்போ ஒவ்வொரு நாட்டையும் நீங்கள் பிடிச்சி டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமாக என்ன செய்யும், ஆம்லா நாட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், இன்னொரு நாட்டு கூட நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி மடிக்கிறோம், செகண்ட் ஒயர் என்ன செய்கிறோம், இப்படி பெருக்கல் மாதிரி என்ன செய்கிறோம், அதையும் சேர்த்தாப்புல இப்படி பிடிக்கும். இந்த 2 விரலையும் வச்சு நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுலாம் இருக்குது இந்த நாட் போடுறதே. ஓகேவா, நீங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒயர் என்ன செய்யும், ஸ்ட்ராங்காக இருக்கும், வழுகாமல் உங்களுக்கு ஈஸியாக வரும் நாட்டு. இப்போ 3வது ஒயர் என்ன செய்கிறோம், இந்த மாதிரி சுற்றிட்டோம். இப்போ இப்படி பிடிச்சிட்டோமா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது பாருங்கள், இதுதான் நமக்கு ரன்னிங் ஒயர். இப்போ இந்த ஒயரை இப்படி மேலே வச்சாச்சு. இப்போ செகண்ட் ஒன்று இருக்கிறது இந்த க்ரீன் ஒயர், இந்த ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு ஹோலில் விட்டாச்சு. இப்போது 3வதாக இந்த ஒயர் இருக்குது. ஓகேவா, இந்த ஒயரை எடுத்து 2 ஹோல்லையும் உள்ளே விடுறோம். இவ்வளோதான். இதை நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஆம்லா நாட்டு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்கள் முன்னாடி தான், நான் எதுவுமே பண்ணல பாருங்கள், கரெக்டாக அப்படியே போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி இந்த சைடு மீதி இருக்கிற நாட்டையும் போட்டுட்டு அதே போல் இந்த சைடும் ஒரு லைன் போட்டணும். ஓகேங்களா, இதே பிங்க் கலரை வச்சு இந்த சைடும் ஒரு லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து என்ன செய்கிறேன், இதை காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டோம். சரிங்களா, நம்ம ஆரம்பித்தது வந்து க்ரீன். சரிங்களா, இந்த சென்டரில் இருக்குது பாருங்கள். இந்த சைடு கூட நம்ம அதுக்கு முடிச்சு போட்டிருக்கோம். சரிங்களா, முடிச்சு போடாதவங்க இங்கே பாருங்கள், இந்த சென்டராக இருக்கும், இந்த 2 சைடுமே நீங்கள் வந்து இப்படி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போது சென்டரில் ஒரு லைன், அடுத்து ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு என்ன செஞ்சுருக்கோம், மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன். இப்போ நமக்கு 3 லைன் நமக்கு மொத்தம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ நமக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, க்ரீன் கலர் ஒயரை வச்சு நம்ம வந்து பேஸ் போட போகிறோம். மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன். சரிங்களா, அப்போ டோட்டலாக நமக்கு 5 லைன், அதோட நமக்கு பேஸ் முடிஞ்சிடும். அடுத்து நம்ம வந்து ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே ஆம்லா நாட் பின்னுறது தான். ஓகேங்களா, இப்போது க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த பிங்க் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரோட அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை மடித்து விட்டுக்கலாம். நீங்கள் சாதாரண கூட ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் போடுற மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா, இப்போ நம்ம இப்படி மடிச்சிட்டு இப்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், அதாவது கிராஸ் ஆகுறது பாருங்கள், கிராஸ் ஆகுறதுலாம் போடணும். நீங்கள் இதிலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கூட வந்து தப்பாக வரும், கரெக்டான இதில் வராது. சரிங்களா, அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. கிராஸ் ஆகிற ஒயர் பாருங்கள், இது 2ம் கிராஸ் ஆகுது, இது 2ம் கிராஸ் ஆகுது, இது 2ம் கிராஸ் ஆகுது. இந்த மாதிரி பார்த்து தான் நீங்கள் என்ன செய்யணும், போடணும். இப்போது இந்த ரன்னிங் ஒயர் என்ன பண்ணுறோம், இந்த க்ரீனில் இப்படி மடிக்கிறோம். ஸோ இப்படி மடிக்கும்போது இப்படி பெருக்கல் ஷேப்பில் மடிச்சுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த 3வதாக இருக்க இந்த ஒயரை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை சுற்றுறோம். சரிங்களா, சுற்றிட்டோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து மேல் பக்கமாக வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒயர் இருக்குது. சரிங்களா, 2 ஒயர் இருக்கா நம்மளை பார்த்தாப்புல. இப்போ இந்த ஒயரை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் விடுறோம். சரிங்களா, 2வது ஒயரை எடுத்து 2 ஹோல்லையும் விடுறோம். இவ்வளோதான். இப்போ ஒவ்வொரு இதையும் நம்ம பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன செஞ்சிடும், ஆம்லா நாட் கிடச்சிரும். தமிழில் நெல்லிக்காய் முடிச்சு, இங்கிலீஷில் வந்து ஆம்லா நாட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள், நமக்கு இதே மாதிரி மிக்சட் நாட் நமக்கு வந்துடுச்சு. ஓகேவா, இப்போது இந்த 2 ஒயரும் கிராஸ் ஆகுது பாருங்கள், 2 பிங்க் கலர் ஒயர். ஓகேங்களா, இப்போ இதில் நம்ம நாட் போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் இப்படி மடிச்சுக்கிறோம், இது ஃபஸ்ட்டு ஒயர்,
இப்போ ரெண்டாவது ஒரு பிங்க் ஒயரை இந்த மாதிரி பெருக்கல் ஷேப்புக்கு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிறோம். ஓகேவா? மூணாவது ஒயர் பிங்க் கலருக்கு அதை இப்படி சுற்றிக்கிறோம். சேர்த்தாங்க இப்படி சுற்றிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போது 3 ஒயர் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு ஒயர் க்ரீனும் 2 பிங்க் இருக்குது. இந்த க்ரீன் ஒயரை இப்படி மேல் பக்கமாக வைக்கும். இதுதான் நமக்கு ரன்னிங் ஒயர். இப்போது இந்த ரெண்டாவது இருக்க பிங்க் கலரு இந்த ஒயரை எடுத்து ஃபஸ்ட்டு ஹோலில், மூணாவது ஒயரை எடுத்து 2 ஹோல்லையும் ரொம்ப பொறுமையாக தான் சொல்லித்தரேன். இதில் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிடலாம். ஸோ பொறுமையாக வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம், ஈஸியாக நீங்கள் ஆம்லா நாட் கூட போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லைன் போட்டுட்டு இதே அளவுக்கு நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இந்த சைடும் க்ரீன் கலரில் என்ன செய்யணும், ஒரு நாட் போடணும். ஒரு வரிசை போட்டோம் அப்படின்னா நமக்கு 5 லைன் நமக்கு கிளியராக கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு ஆம்லா நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம வந்து 5 லைன் வந்து போட்டாச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கு முடியும், க்ரீனில் முடியும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல் க்ரீன் வர மாதிரி சென்டர்லேயும் பாருங்கள். ஓகேங்களா? 5 லைன் போட்டுட்டு நம்ம வந்து ரன்னிங் ஒயரையும் கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல நாட் போட்டு விட்டு இல்லையா, இதையும் நீங்கள் அவிழ்த்து விட்டுக்கோங்க. இந்த முடிச்சு வந்து இனி நமக்கு தேவைப்படாது. அதே மாதிரி முடிச்சு போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க. இப்போ அவிழ்த்தாச்சா? இப்போ இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும். அதை நம்ம வந்து இப்போவே சரி பண்ணிக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையும் பாருங்கள் 2 ஒயராக கிராஸ் ஆகும். ஓகேங்களா? சிங்கிள் ஒயர் வந்து ஒரு 6 ஒயர் வரும். அதை நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், கட் பண்ணி விட போகிறோம். இதை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கூட பின்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 ஒயரும் கிராஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த 2 ஒயரும் கிராஸ் ஆகுது. இதே போல் இந்த 2 ஒயரும் கிராஸ் ஆகுது இந்த கார்னரில் பாருங்கள். அதே போல் இங்கேயும் ஒரு க்ரீனும் ஒரு பிங்கும் கிராஸ் ஆகுது. இப்போ இந்த ஒரு ஒயர் மட்டும் சிங்கிளாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒயரை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டுட்டு இதை கட் பண்ணி விட போகிறோம். ஓகேங்களா? இதை கட் பண்ணி விட்டு உள்பக்கமாக நம்ம வந்து சொருகி விடணும். இப்போது இந்த சைடும் அதே மாதிரி பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம ஆரம்பித்த இடம். ஓகேங்களா? இப்போ இந்த 2 ஒயரும் கிராஸ் ஆகுது. அதே போல் இந்த 2 ஒயரும் இப்படி கிராஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல இந்த க்ரீன் ஒயர் வந்து சிங்கிளாக இருக்குது. இப்போ இந்த சிங்கிளாக இருக்க ஒயர் என்ன பண்ணணும், கட் பண்ணி விடணும். ஸோ கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் இந்த இடத்துல பாருங்கள். இப்போ 2 இடத்துல வெட்டிட்டோம். இது 3வது இடம். ஓகேங்களா? 3வது கார்னர். இப்போது இந்த இடத்துலையும் பாருங்கள். இந்த க்ரீனும் இந்த ரோஸ் கலரும் ஜாயிண்ட் ஆகுது. இப்போது இந்த க்ரீனும் இந்த ரோஸும் கிராஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இந்த க்ரீன் வந்து சிங்கிளாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கட் பண்ணி விட்டுக்கலாம். அதே போல் இப்போ இந்த 3 ஒயரையும் வெட்டிட்டோம். அதே போல் இந்த இடத்துலையும் இந்த க்ரீன் ஒயர் 3 இருக்கு இல்லையா, இதுலேயும் நம்ம என்ன செய்யணும், தனியாக இருக்க ஒயரை கட் பண்ணி எடுக்கணும். கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மாற்றி ஒயரை வெட்டிடாதீங்க. இப்போது இந்த க்ரீனும் இந்த ரோஸும், ஓகேங்களா, இந்த க்ரீனும் ரோஸும் ஜோடியாக இருக்குது. இப்போ இது மட்டும் சிங்கிள் நாட்டாக இருக்குது. இந்த சிங்கிள் ஒயரை நம்ம என்ன செய்யணும், கட் பண்ணி விடணும். அதே போல் இந்த சைடு இப்போ இது ரெண்டும் கிராஸ் ஆகுது. இது சிங்கிளாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம டபுள் கலரில் பின்னும்போது நம்ம போடுற மெத்தட், அதாவது நம்ம ஒரு பிளான் பண்ணி தான் வச்சுருப்போம். ஒரு க்ரீன் ஒரு ப்ளூ அந்த மாதிரி வர மாதிரி தான் நம்ம வந்து பேட்டர்ன் போட்டிருப்போம். ஸோ அந்த பேட்டர்ன் கரெக்டாக வரணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி ஒயர்களை என்ன செய்யணும், கட் பண்ணி எடுக்கணும். இப்போது இந்த இடத்துல க்ரீனும் இந்த இடத்துல க்ரீனும் ரோஸும் ரெண்டும் ஜோடி ஜோடியாக கிராஸ் ஆகுது. இப்போ இது சிங்கிளாக இருக்குது. ஸோ இந்த ஒயரை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த எல்லா ஒயரையும் என்ன செஞ்சிட்டோம், கட் பண்ணிட்டோம். அதே போல் எல்லா இடத்துலையும் கட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 1 2 3. அதே போல் இந்த இடத்துல 1 2 3. டோட்டலாக நமக்கு 6 ஒயர் இருக்கும். இப்போ இந்த துண்டாக வெட்டணும் இல்லையா, கட் பண்ணி விட்டோம் இல்லையா, இந்த ஒயரை என்ன செய்யணும், உள்பக்கமாக சொருகி விடணும். இதை உள்பக்கமாக சொருகிட்டு நம்ம அடுத்து எப்படி கூடைய பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம வந்து 1 2 3 இப்போ பாருங்கள் இது 4 இது 5 கார்னர் நம்ம சொருகிட்டோம் சரிங்களா. இது 6வது இடத்துல நம்ம 6 ஒயர் கட் பண்ணோம் இல்லையா. இப்போ இந்த ஒயரை மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொருகி காமிச்சிடுறேன் சரிங்களா. புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒயரை எப்படி சொருகி விடணும்னு கூட ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ பிகினர்ஸ்களுக்காக இந்த ஒரு நாட்டை மட்டும் நான் வந்து சொருகி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒயர் நமக்கு ஒரு டைரெக்ஷனில் போகுது பாருங்கள். இப்படி மடித்து பார்த்தாலே தெரியும். இப்போது இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த பிங்க் கலர் இந்த நாட்டில் நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா. இப்போது இந்த ஒயர் இப்படி டைரெக்ஷனில் வச்சிங்கன்னா இந்த டைரெக்ஷனில் போகும். ஸோ அந்த நாட்டில் நம்ம உள்ளே விட்டு எடுக்கணும். இப்படி தான் நம்ம வந்து ஒயரை உள் பக்கம் சொருகி விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் சொருகிக்கணும். ஸோ எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் காமிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக போகும். பார்க்குற உங்களுக்குமே என்ன செய்யும், கொஞ்சம் டைமிங் போர் அடிக்கும் சரிங்களா. அதனால தான் ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம வந்து வீடியோவில் காட்டுறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 2 நாட் 3 நாட்லேயே சொருகினா போதும். இப்போ கட் பண்ணி விட்டுறலாம் சரிங்களா. இதுதான் நமக்கு இப்போ உள் பக்கம் நம்ம நாட்டை வந்து சொருகி விட்டாச்சு. இப்போ நம்ம கூடைய பின்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கூடைய பின்ன ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு க்ரீன் கலரை எடுத்துக்கலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா. இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்தனாலும் ஆரம்பிக்கலாம் ஓகேவா. இப்போ பாருங்கள், இந்த க்ரீனும் இந்த ரோஸும் கிராஸ் ஆகுது, இந்த க்ரீனும் இந்த ரோஸும் கிராஸ் ஆகுது. இப்போ இந்த க்ரீனும் இந்த ரோஸும் கிராஸ் ஆகுது சரிங்களா. நாட்டை வந்து டைட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு குட்டியாக அழகாக ஆம்லா நாட்டு இருக்கும் சரிங்களா. நம்ம டைட் பண்ணாமல் விட்டோம்னா அது கொஞ்சம் பெரிய நாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு மட்டும் நான் விட்டுருக்கேன் சரிங்களா. இந்த அளவுக்கு போதும். நம்ம வந்து இந்த ஒயரை வந்து என்ன செய்ய போகிறோம், உள்ளே சொருகி தான் விட போகிறோம். ஸோ நமக்கு குட்டியாக இருந்தால் போதும். இப்போது இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதில் ஒரு பெருக்கல் சரிங்களா. இந்த ஒயர் இப்போ 3rd ஒயர் என்ன செய்யணும், இப்படி சேர்க்கணும் சரிங்களா. அதே மெத்தடை தான் இப்போ சுற்றி சுற்றி நம்ம வந்து ரன்னிங் ஒயரை வச்சு பயன்படுத்தி நம்ம கூடையே பின்ன போகிறோம் சரிங்களா. இனி நமக்கு எந்த இடத்துலையும் கட் பண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு லைன் க்ரீன், ஒரு லைன் ரோஸ், ஒரு லைன் க்ரீன், ஒரு லைன் ரோஸ், அந்த மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், பின்னி இந்த கூடையை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஒயரையும் கட் பண்ண போகிறதில்ல சரிங்களா. கட் பண்ணாமலே எப்படி பின்ன போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா வீடியோவை முழுமையாக பாருங்கள் சரிங்களா. இப்போ பாருங்கள், இப்படி வச்சிட்டோம். இந்த ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து வைக்கிறோம் சரிங்களா. செகண்ட் ஒன் ஒயரை இந்த ஹோலில் விடுறோம். இப்போ 3rd ஒயரை எடுத்து 2 ஹோல்லையும் விடுறோம். இப்போது இதை மெல்லமாக இழுத்தோம் அப்படின்னா என்ன செய்யும், நமக்கு ஆம்லா நாட் கிடச்சிரும். எந்த அளவுக்கு டைட்டாக போட முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக அழகாக கிடைக்கும் சரிங்களா. இப்போது இந்த லைனை அப்படியே சுற்றி இந்த லைனுக்கு வரும்போது நம்ம இந்த ஒயரை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த கார்னர் இந்த 2 நாட்டும் பாருங்கள் கிராஸ் ஆகுது பாருங்கள். ஒரு க்ரீனும் ஒரு பிங்கும் கிராஸ் ஆகும். ஸோ இதில் நம்ம நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயரு, செகண்ட் ஒயர் அப்படி பெருக்கல் மாதிரி வச்சு 3rd ஒயரை என்ன பண்ணுறோம், 2யும் சேர்த்தாக்கில் சுற்றி ரன்னிங் ஒயரை மேல் பக்கமாக வச்சு இந்த ஒயரை ஃபஸ்ட்டு ஹோல்லையும் இந்த ஒயரை 2 ஹோல்லையும் விடுறோம் சரிங்களா. ஸோ கூட நம்மளால் பின்ன முடியுமா அப்படிங்கிற தயக்கம் யாருக்குமே வேண்டாம். நீங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்தாலே போதும், கண்டிப்பாக உங்களாலேயே இந்த கூடையை பின்ன முடியும் சரிங்களா. பிகினர்ஸ்க்காகவே இந்த கூடையை நான் வந்து என்ன செய்கிறேன், வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா பெரிய கூடை அப்படிங்கும்போது ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஐயோ பெரிய கூடையை நம்ம பின்னுறோம், ஒயரெல்லாம் வேஸ்ட் ஆயிருமா, நமக்கு வருமா வராதா இந்த கூடை அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த மினி பாஸ்கெட் அப்படிங்கிற
வகுப்பை வந்து நம்ம ஒவ்வொரு வகுப்பாக ஒவ்வொரு கிளாஸாக நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். இப்போ இந்த மாதிரி என்ன செய்கிறோம், மடிச்சாச்சு. ரன்னிங் ஒயரை மேலே வச்சுட்டோம். தேர்ட் ஒயர் என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இப்படி மடிச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் செகண்ட் ஒன் ஒயரையும் இந்த மாதிரி தேர்ட் ஒயர் அதே மாதிரி நம்ம கரெக்டான ஒயரை தான் வச்சு பின்னுறமானும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒயரை விட்டுட்டு பக்கத்து ஒயரை எடுத்துடக்கூடாது. சரிங்களா? தேர்ட் ஒயரை 2 ஹோல்லையும் விட்டுரும். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எப்படி முக்கு திருப்புறது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் ஒரு நாட் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல எப்படி கார்னர் திருப்புது அப்படிங்கிறத நான் போட்டுட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து வெட்டி உள்ளே சொருகி விட்டுருக்கோம் பாருங்கள். அந்த இடத்துக்கு நம்ம கார்னர் பக்கம் வந்தாச்சு. ஸோ இப்போ ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். சரிங்களா? செகண்ட் ஒயர் என்ன பண்ணணும், பெருக்கல் மாதிரி அந்த ஒயரையும் இப்படி மடிச்சுக்கணும். தேர்ட் ஒயர் ஒன்று என்ன செய்கிறோம், எடுத்து 2 ஒயரையும் சேர்ந்தாக்கில் இப்படி சுற்றுறோம். சரிங்களா? சுற்றிட்டு இப்போ ரன்னிங் ஒயரை மேல் பக்கமாக வச்சுட்டு இந்த ஒயர் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஹோலில் விடுறோம். ஸோ செகண்ட் ஒன் 2 ஹோல்லையும் விடுறோம். இப்போது நல்லா என்ன செய்யணும், டைட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஹோலை வந்து நம்ம கிட்ட அழகாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், நெருக்கி போட்டிருக்கோம் பாருங்கள். சரிங்களா? இந்த அளவுக்கு கேப்பு தெரியாத அளவுக்கு என்ன செய்யணும், பக்கமாக போடணும். இப்போது இந்த 2 நாட்டும் கிராஸ் ஆகுது இல்லையா? இப்போ பாருங்கள், அடுத்து இந்த இடத்துல இன்னொரு நாட்டு வருது. ஃபஸ்ட்டு ஒயர் அப்படி மடித்து இந்த கூடை அப்படிங்கிற வீடியோ ஒவ்வொரு டைப்பில் இருக்கிற அத்தனை கூடையும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் வந்து அடுத்து டெய்லரிங் கிளாஸை பற்றி ஒவ்வொரு வீடியோவாக வரப்போகுது. ஸோ வீடியோவை நீங்கள் நம்மளுடைய சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வெட்டி விட்ருக்கோம் இல்லையா? இப்போ இந்த 2 ஒயரும் கிராஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒயரை மடிச்சுக்கிறோம், ரன்னிங் ஒயரை. செகண்ட் ஒயரை இந்த மாதிரி பிடிச்சிட்டு தேர்ட் ஒயரை இப்படி சுற்றிக்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் ஒயரை மேல் பக்கம் வச்சுட்டு செகண்ட் ஒன்று ஹோலில் விடுறோம். தேர்டு ஒன்று 2 ஹோல்லையும் விடுறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ஹோல் வந்து நமக்கு அவ்வளோவா தெரியல பாருங்கள். சரிங்களா? இந்த இடத்துல தான் நம்ம மடித்து விட்டுருக்கோம். இதே மாதிரி தான் ஃபுல்லாக சுற்றி நம்ம பின்னிட்டு இந்த இடம் வருது பாருங்கள், நம்ம ஆரம்பித்த இடம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு நான் எப்படி அதுக்கடுத்து பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து தொடங்கின இடத்துக்கே வந்துட்டோம். பாருங்கள், இந்த நான் ஆரம்பித்தோம் இல்லையா? இப்போது இந்த ரன்னிங் ஒயரை எப்படி உள்பக்கமாக நம்ம வந்து இது பண்ணுறது, ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதாவது இதே லைனோட நம்ம வந்து அட்டாச் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். இப்போது இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு நாட்டு, இதான் நம்ம தொடங்கணும் இல்லையா? இந்த நாட்டை இப்போ லைட்டாக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், லூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இந்த 2 ஒயரையும் இப்படி இந்த பக்கமாக இது பண்ணிங்கன்னா இந்த பக்கமும் கொஞ்சம் லூஸ் விடும். சரிங்களா? ரோஸ் ஒயரை இப்படி இந்த பக்கமாகவும் க்ரீன் ஒயரை இப்படி மேலே தள்ளிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்போது இந்த ரன்னிங் ஒயரை என்ன பண்ணணும்னா இப்படி மடிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்கணும். சரிங்களா? எப்போதுமே நம்ம வந்து இப்படி மடிப்போம் இல்லையா நாட் போடுறதுக்கு. இப்போது இந்த லீடர் நாட் போட போகிறோம். சரிங்களா? நம்ம இந்த லீடர் நாட் போடாமல் அப்படியே பின்னிட்டே வந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா,
இப்போ இந்த பக்கம் ஒரு 10 லைன் போட்டிருக்கீங்கன்னா, இந்த பக்கம் என்ன செய்யும்? 11 லைன் வரும். ஒரு பக்கம் ஏத்தியும், ஒரு பக்கம் இறக்கியும் இருக்கும். சரிங்களா? நம்ம இந்த மாரி லீடர் நாட் போட்டு பின்றதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் நான் இந்த சைடும் சரி, இந்த சைடும் சரி. 10 லைன்னா கரெக்ட்டா 10 லைன். 8 லைன்னா கரெக்ட்டா 8 லைன். சரிங்களா? அந்த இதுக்காக தான் நம்ம இந்த லீடர் நாட் போடுறோம். இப்போ பாருங்க, நம்ம இந்த ரன்னிங் ஒயர இந்த மாதிரி இப்படி மடிச்சுட்டோம். ஓகேங்களா? மடிச்சுட்டு, இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த கிரீன்ல உள்ள விடுறேன். ஓகேங்களா? உள்ள விட்டு, இந்த பிங்க் கலர் ஒயரையும் இதனுடைய ஹோல்ல நான் என்ன செய்றேன்? உள்ள விட்டுறேன். அடுத்து நெக்ஸ்ட் இந்த கிரீன் ஒயர். பாருங்க, இந்த கிரீன் ஒயரையும் இதுக்குள்ள விடுறேன். விட்டுட்டு இந்த நாட்டையும் இந்த ஹோல்ல விடுறேன். ஓகேவா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லீடர் நாட்டுங்கிறது. இப்போ எல்லாத்தையும் பழைய மாதிரி என்ன பண்ணணும்? நம்ம இப்படி டைட் பண்ணணும். ஓகேவா? இன்னொரு டைம் வரும்போது கூட நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா என்ன செய்யும்? உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்க, நமக்கு எங்க ஆரம்பிச்சோம், எங்க முடிச்சோம்னு கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா வந்து என்ன செய்யும்? ஃபினிஷிங்கா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த துண்டா இருக்கு பார்த்தீங்களா? அதாவது கொஞ்சமா விட்டு வெட்டினோம் இல்லையா? பின்ன ஆரம்பிச்சோம் இல்லையா? அந்த ஒயர என்ன பண்ணணும்னா, இப்பவே நம்ம உள் பக்கமா சொருகி விடணும். உங்களுக்கு எந்த சைடு வாட்டமா இருக்கோ, அந்த சைடு நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? சொருகி விட்டுக்கலாம். கொஞ்சம் மேல தள்ளி நம்ம பின்ன ஆரம்பிச்சோம் ஹைட் அப்டின்னா, நமக்கு சொருகுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஸோ, அதனால இப்பவே என்ன பண்ணிர்றோம், நம்ம சொருகி விட்டுறோம். ஒரு 4 அல்லது 5 நாட்ல சொருகிக்கோங்க. சரிங்களா? எப்போதுமே எந்த கூடைய பின்னாலும் சரி, சொருகும்போது 4 அல்லது 5 நாட்ல நம்ம சொருகிக்கணும். அப்பதான் அது பிரிஞ்சு வராம இருக்கும். இப்போ நம்ம வந்து சொருகியாச்சு. இப்போ இருக்கிறத நம்ம கட் பண்ணிறலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, நம்ம லீடர் நாட் போட்டாச்சு இல்லையா? இப்போ இது வந்து ரன்னிங் ஒயர் சரிங்களா? இது உள் பக்கமா இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரீன் கலர யூஸ் பண்ணிட்டோம். ஸோ, அதையும் நம்ம வந்து வெட்டி விடல. அது அப்படியே தான் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பிங்க் கலர் ஒயர் எடுத்துக்க போறோம். சரிங்களா? பிங்க் கலர் ரன்னிங் ஒயர பயன்படுத்தி ஒரு வரிசை போட போறோம். இப்படியே தான் இந்த கூட ஃபுல்லாவே நம்ம வந்து போட போறோம். சரிங்களா? ஒரு லைன் பிங்க்கு, ஒரு லைனு கிரீனு. இப்போ அதே பேட்டர்ன்ல லைட்டா இந்த மாரி மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு என்ன பண்றோம்? இந்த கிரீனும் கிரீனும் கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா? இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயர வச்சுட்டேன். இப்போ 2வது ஒயரையும் பெருக்கல் மாரி இப்படி வச்சாச்சு. ஸோ 3rd ஒயர் இது. ஒயர் வந்து இந்த மாரி பெரண்டு போகாம, அதாவது திருகாம பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே சேம் ப்ரொசீஜர் தான். 2 ஒயர் கிராஸ் ஆகும். அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பின்னறதுக்குன்னா, நமக்கு வந்து என்ன செய்யும்? கூட பர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா வந்துரும். ஒரே டைரக்ஷன்ல போறதுல பின்னீங்க அப்படின்னா, சொதப்பிரும். உங்களுக்கு கூட வந்து கரெக்ட்டான இதில வராது. ஓகேவா? இப்போ பாருங்க, நம்ம நாட் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி பிங்க் கலர் நாட். அதாவது இந்த கிரீன் வந்திருக்கு இல்லையா? ஒரே கலரா. அந்த மாதிரி ஒரு நாட் நமக்கு கிடைக்கும். பிங்க் கலர யூஸ் பண்ணி நம்ம போடும்போது பிங்க் கலர் கிடைக்கும். கிரீன் கலர் யூஸ் பண்ணி பின்ன ஆரம்பிக்கும்போது கிரீன் கலர் நாட் நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். இதே மாரி அப்படியே கன்டினியூவா நம்ம என்ன செய்யணும்? பின்னிட்டே போக வேண்டியதுதான். இந்த மாரி எந்த அளவுக்கு உங்களால டைட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நல்லா டைட் போட்டுக்கோங்க நாட்ட. இப்போ நெக்ஸ்ட்டு இங்க வந்து மிக்ஸட் நாட்டா கிடைக்கும். ஓகேவா?
ஒயரை திருகாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்படி தான். ஓகேவா? இதை ஒரு லைன் போட்டுட்டு இந்த இடம் கார்னர், அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்லே அந்த இடம் வரும்போது இதையும் நான் லீடர் நாட் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம 2வது லைன் வந்து பின்னிட்டோம் பிங்க் கலர். சரிங்களா? இப்போ இதையும் அதே மாதிரி லீடர் நாட் போடுறோம். சரிங்களா? இந்த ஒயரை என்ன செய்யணும், லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 நாட் வரும் இல்லையா, அந்த 2 நாட்டுக்குள்ளேயும் இந்த ஒயரை உள்ளே விடணும். ஃபஸ்ட் இதில் விட்டு இந்த ஒயரை இதில் எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், இந்த ஹோலில் விடணும். 2 ஹோலில் நம்ம விட்டோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஹோலில் விட்டுட்டு இந்த நாட்டை இந்த ஹோலில் என்ன செய்யணும், எடுத்து போடணும். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான் லீடர் நாட் போடுறது. ஸோ உங்களுக்காக தான் இந்த ரொம்ப சின்னதாக மினி பேஸ்கெட் வந்து நான் வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து என்ன செய்யணும், டைட் பண்ணிட்டோம். இப்போ டைட் பண்ணிட்டோமா, நமக்கு ஆரம்பித்த இடமும் தெரியாது, முடிச்ச இடமும் தெரியாது. அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் இந்த லீடர் நாட். சரிங்களா? பாருங்கள். ஓகேவா? இப்போது இந்த ரோஸ் கலர்லேயும் நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா குட்டி ஒயர், அதையும் அந்த மாதிரி சொருகிக்கலாம். சொருகிட்டு அடுத்து நம்ம க்ரீனை வச்சு என்ன செய்யணும், ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதை சொருகிட்டு க்ரீனில் எப்படி அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த க்ரீனை எடுத்து என்ன செய்ய போகிறோம், நம்ம நாட் போட ஆரம்பிக்க போகிறோம். இப்போ க்ரீன் கலரில் ரன்னிங் ஒயர். சரிங்களா? இப்போ மடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இதில் க்ரீனும் ரோஸும் கிராஸ் ஆகுது. சரிங்களா? இதில் தான் நம்ம நாட் போட போகிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது வரும்போது உங்களுக்கு சரியாக வந்துடும். இப்படி மடித்து இதே மெத்தடில் தான் நம்ம வந்து கூட ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம். சரிங்களா? இல்லை உங்களுக்கு இது கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே கலரில் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பின்னிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கலர் மாற்றி மாற்றி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிங்க் கலரில் வரும். இதே இது இப்போ நீங்கள் கலரை மாற்றாமல் அப்படியே போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிக்சட் நாட்டாக தான் வரும். சரிங்களா? அதுக்காக தான் டபுள் கலர் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போது நம்ம வந்து ஒரு நாட்டை ஒரு ஹோலில் விட்டோம், இன்னொரு நாட்டை 2 ஹோலில் விட்டோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக சிங்கிள் கலர்லேயே நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், பின்னிக்கலாம். இப்போ நான் வந்து மொத்தம் 18 ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் 20 எடுக்கலாம், இல்லை 22 கூட எடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அகலத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த சைஸில் வேணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய விருப்பம். சரிங்களா? இப்போ அடுத்து க்ரீனும் ரோஸும் கிராஸ் ஆகுது பாருங்கள். இதில் நம்ம வந்து நாட் போட போகிறோம். சரிங்களா? இதே மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபுல் ஃபினிஷிங்கும் நமக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, சொருகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் விடுறணும் கேப்பு. இந்த அளவுக்கு நமக்கு ஒயர் வந்து கட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, கூட பின்னுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு சொருக ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? ஸோ நான் ஃபுல்லாகவே பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒவ்வொரு லைனும் ஒரு க்ரீன் ஒரு ரோஸ் அப்படின்னு ரன்னிங் ஒயர் என்ன செஞ்சோம், மாற்றி மாற்றி போட்டு இங்கே பாருங்கள். இது மினி பேஸ்கெட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உள்ளே வந்து என்னால் சரியாக காமிக்க முடியல. இங்கே பாருங்கள்.
சரிங்களா? இதே கூடைய நான் வந்து கண்டிப்பா 2 ரோல்ல வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? இப்ப இதில பார்த்தீங்கன்னா, ரோஸ் கலர் வந்து உங்களுக்கு இந்த மாரி தனியா சிங்கிளா தெரியும். 1, 2, 3, 4 லைன் வர மாரி போட்டிருக்கேன். சரிங்களா? 5வது லைன் வந்து கிரீனோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்க இதுக்கு மேலேயும் போடணும்னா போட்டு என்ன செய்யணும், நார்மலா நம்ம சொருகுற மாரி ஒரு லைன வந்து என்ன செய்யணும், உள் பக்கமா சொருகி ஹேண்டில் போடணும். ஆனா, நான் இந்த கூடைய இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இத 2ஆ சரிசமமா பாதியா பிரிச்சிருக்கேன். ஓகேவா? இங்க பாருங்க. இதில கூட ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த சைடு மட்டும் நான் இத மேல வர பின்னி, இத என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஹேண்ட் பேக்கா இத வந்து என்ன பண்ண போறேன், மாத்த போறேன். ஸோ, அதனால நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் பின்றத. ஓகேவா? நீங்க பின்றதா இருந்தா இன்னும் ஒரு 2 லைன் கூட போட்டு பின்னிக்கோங்க. இல்ல இதே மாரி ஹேண்ட் பேக்கே நீங்க மாத்தனாலும் மாத்திக்கலாம். சரிங்களா? இப்போ அது எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நம்ம வந்து ஒரு சைடு மட்டும் பின்னியிருக்கோம். சரிங்களா? நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். யாரும் தப்பா நினச்சிக்காதீங்க. இந்த கூடை வந்து இங்க பாருங்க. பிங்க் கலர்ல அதாவது 1, 2, 3, 4 இன்னொரு லைன் போட்டிங்க அப்படின்னா 5 வரும். அதுக்கடுத்து கிரீன் போட்டிங்கன்னா அப்படியே ஃபினிஷ் ஆயிரும். ஓகேங்களா? நீங்க அப்படியே இந்த மாதிரி ஒரு லைன உள்ள மடக்கி விட்டு நம்ம வந்து கூடையா வந்து சொருகிக்கலாம். சரிங்களா? நான் வந்து இப்போ சொன்னேன்ல உங்ககிட்ட இத பேக்கா மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இத வந்து பாதியா நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், பிரிச்சுக்கிட்டேன். அது எந்த மாதிரி பிரிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் இருக்கு பாருங்க. இந்த கிரீனுக்கு நேரா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு 2 பிங்க் ஒயர் வந்து கிராஸ் ஆகும். அதே மாரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா, 2 கிரீன் ஒயர் வந்து இங்க பாருங்க வெளிய எடுத்து காட்டுறேன். இந்த கிரீன் ஒயர் வந்து கிராஸ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து அந்த ஒயருக்கு இங்கிட்டும், இந்த ஒயருக்கு இங்கிட்டும் இருக்கக்கூடிய எல்லா ஒயரையும் உள்ள மடக்கி விட்டுட்டேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து கிராஸ் ஆகுற ஒயர்ல இருந்து சரிங்களா? கிராஸ் ஆகுற ஒவ்வொரு ஒயரையும் எடுத்து ஃபர்ஸ்ட்டு லைன் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, கிரீன் கலர் ஒயர வச்சு நாட் போட்டிருக்கேன். 2, 4, 6, 8, 10 லைன் போட்டிருக்கேன். சரிங்களா? இதுதான் ரன்னிங் ஒயரு. இதே மாதிரி கொஞ்சமா சொருகுறதுக்கு இடம் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்ம பின்னணும். இப்போ 10 நாட் போட்டுட்டு இந்த இடத்துல நான் என்ன செஞ்சுட்டேன், கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பிங்க் கலர்ல ரன்னிங் ஒயர் வச்சு என்ன செஞ்சுருக்கேன், அடுத்த லைன் போட்டிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே பிங்க் கலர் லைன் தான். சரிங்களா? பிங்க் கலர் ஒயர வச்சு நான் வந்து நாட் போட்டிருக்கேன். 2, 4, 5 முடியிற வரைக்கும். இப்போவே ஒயர் வந்து சின்னதாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோட நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். சரிங்களா? இது ரொம்ப ஈஸி தான். கரெக்ட்டா பாருங்க. நம்ம வந்து அப்படியே சுத்தி பின்னணும். இப்போ வந்து இந்த 10 நாட்ட பின்னிட்டு ஒயர கட் பண்ணி விடுவோம். திரும்ப அடுத்த லைன் பின்னும்போது நமக்கு 9 நாட் கிடைக்கும். சரிங்களா? கிராஸ் ஆகுற ஒயர தான் பின்னணும். சரிங்களா? இந்த சைடா போற ஒயர நம்ம பின்னக்கூடாது. இந்த மாரி மெத்தட்ல நீங்க பின்னி வந்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பேக் வந்து நம்ம ரெடி பண்ணிறலாம். நீங்க இது பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி சொருகிட்டு, இத நம்ம இப்படி தொங்க விட்டோம்னா, நம்ம என்ன செஞ்சிடலாம், ப்ரஷ்ஷு அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து எல்லா மெத்தட்லயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ சொருகிட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா நல்லாவே புரியும். இப்போ ஒயரா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியறதுக்கு சிரமமா இருக்கும். சரிங்களா? எல்லா வீடியோலயும் நம்ம வந்து கூடையா தானே காட்டுறோம். ஸோ இத வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பண்ணி காமிக்கலாமேன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால தான். சரிங்களா? யாரும் தப்பா நினச்சுக்காதீங்க. ஆம்லா நாட் கூட கண்டிப்பா இது ஆம்லா நாட்டு கூட தான் நம்ம வந்து கைப்பிடி போடாம ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் ஹைட்ட ஏத்தி நம்ம வந்து இத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பண்ணியிருக்கோம். வேற எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இதில கிடையாது. சரிங்களா? வித்தியாசம். பின்ற மெத்தடு அதே தான். சரிங்களா? இப்ப நான் வந்து இந்த ஒயர் எல்லாம் சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. எந்தெந்த யூஸ்க்குலாம் இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த லைன். பாருங்க. இந்த லைன் சரிங்களா? இந்த ஒயர நான் ஒண்ணும் உள்ள சொருகி விடல. இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இதோட நீங்க அப்படியே சொருகி விட்டுட்டு, இந்த கூடைய பின்னியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நார்மலா இந்த நெல்லிக்காய் கூட கிடைச்சிருக்கும். ஸோ இத வந்து நம்ம பாதியா பிரிச்சுட்டோம். சரிங்களா? இங்க பாருங்க. இந்த மூலை இருக்கு பாருங்க. இந்த கார்னர்ல இருந்து
இந்த கார்னரில் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 க்ரீன் நாட்டு வரும் சரிங்களா. இந்த பிங்குக்கு நேராக சரிங்களா. இப்படி பார்த்தா இந்த இடத்துல வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 க்ரீன் கிராஸ் ஆகும். இங்கே 2 பிங்க் கிராஸ் ஆகும் சரிங்களா. அதை மட்டும் அப்படியே உள்ளே மடித்து விட்டுட்டு மிச்சம் ஒயரை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் தான் இதை பயன்படுத்தியிருக்கேன். 2, 4, 6, 8, 10 சரிங்களா. இப்போ இங்கே 10வது நாட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே கொஞ்சோண்டு சொருகிறதுக்கு விட்டுட்டு கட் பண்ணிட்டேன். திரும்ப இந்த சைடு மறுபடியும் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது பிங்க் கலர் ரன்னிங் ஒயரை நான் வந்து அதுக்கப்புறம் எல்லா 1, 2, 3, 4, 5 லைன் அதுக்கு அடுத்து 5 லைனுக்குமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிங்க் கலர் அதாவது இந்த ரோஸ் கலர் ஒயரை வச்சு ரன்னிங் ஒயரை நான் வந்து பயன்படுத்தி கூடையை பின்னிட்டேன் சரிங்களா. இந்த பேக்கை நீங்கள் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு கரெக்டாக யாரெல்லாம் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் சரிங்களா. இப்போது இது நம்ம உள்ளே சொருகிட்டோம் சரிங்களா. இதுதான் நமக்கு இப்போ இப்படி இருக்கிற ஒரு இது. இப்போது இதை ஒரு ஆணியில் நீங்கள் கோர்த்து விட்டோம் அப்படின்னா இதில் ஃபோன் வச்சு நம்ம வந்து சார்ஜர் போடும்போது என்ன செஞ்சுக்கலாம், இதை ஃபோனை இங்கே வச்சு நம்ம ப்ளக்கில் சார்ஜ் போட்டுக்கலாம். இல்லை வேறு மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம வேறு மெத்தடுக்கு யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, கோல்கேட் ப்ரஷ் அந்த மாதிரி யூஸுக்கும் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. நிறைய வீட்டில் சார்ஜ் போடுறதுக்கு வந்து அந்த ப்ளக் போர்டுக்கு மேலே என்ன செய்வாங்க ஃபோனை வைப்பாங்க. அப்போ அதுக்கு பக்கத்தில் இதை ஆணி அடித்து நம்ம மாட்டிட்டோன்னா ஃபோனை வந்து என்ன செஞ்சுக்கலாம் இதுக்கு ஷேப்பாக வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கோல்கேட் ப்ரஷ் அந்த மாதிரி போடுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிச்சனில் ஸ்பூன் அந்த மாதிரி கூட போட்டு வைக்க இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஒரு ஹேண்ட்பேக்காக நம்ம இப்போ இதை மடித்தோம் அப்படின்னா பாருங்கள், பார்க்குறதுக்கு இது ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி மாறிடும். இப்போது இந்த 2 கார்னர்லேயும் இங்கே பாருங்கள், இந்த 2 கார்னர்லேயும் நம்ம வந்து ஹேண்டில் இங்கேருந்து இங்கே ஒரு ஹேண்டில் போட்டோம்னா இது அட்லீஸ்ட் குழந்தைங்க விளாட்றதுக்கு சின்ன ஹேண்ட்பேக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்னதாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு லாக் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் பேக் மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி அது எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன் சரிங்களா. இப்போது நான் வந்து இதை பேக் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். சார்ஜர் அந்த மாதிரி ஸ்பூன் அந்த மாதிரி யூஸ்க்கு நான் வந்து போட போகிறதில்ல. சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், இப்படி 3 வெரைட்டியாக நம்ம வந்து நிறைய வகைக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் போட்டு வைக்கலாம், இல்லைனா நம்ம வந்து மொபைல் சார்ஜர் போட்டு அந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கோல்கேட் ப்ரஷ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃப்ளவர் வாஷாக கூட நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா பிளாஸ்டிக் ஃப்ளவர்லாம் இப்போ கடையில் கிடைக்குது. அந்த மாதிரி ஃப்ளவரை கூட நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இதில் வாங்கி வச்சா இன்னும் ரொம்ப அழகாகவே இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை எப்படி பின்னுனேன் அப்படிங்கிறத ஒரு லைன் மட்டும் நான் உங்களுக்கு வந்து பின்னி காமிக்கிறேன். ஏன்னா நான் வீடியோவில் வந்து அதை காட்டலை. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்களுக்கு கொஞ்சம் புரிகிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். ஸோ பிகினருக்காக இந்த ஒரு லைன் மட்டும் நான் பின்னி காமிக்கிறேன். செகண்ட் லைன் எப்படி பின்னணும் அப்படிங்கிறத நான் என்ன செஞ்சிடறேன் சொல்லிடுறேன். அதே போல் இந்த ஒயரும் சொருகிறதுமே நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும், அதை மடிக்கும்போது எந்தெந்த டைரெக்ஷனில் போகுதுங்கிறத பார்த்து நம்மளாக சொருகிக்க வேண்டியதான் சரிங்களா. சரி, இப்போ இந்த சைடு என்ன பின்னணும்னா அதை தான் இந்த பாதி ஒயரில் நான் காட்ட போகிறேன் சரிங்களா. இதை வந்து நம்ம உள்ளே சொருக வேண்டியது. ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு காட்டலை இல்லையா வீடியோவில், நான் வீடியோவாக எடுக்கலை. ஸோ இப்போ உங்களுக்கு இதிலே காட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. சரி, அதையே நம்ம என்ன செஞ்சிடலாம் சொல்லிடலாம் அப்படின்னு சரிங்களா. மறந்துடாதீங்க, இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும். சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை நான் எடுத்துக்கிறேன். இப்போது எப்போதும் போல் இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ பாருங்கள், 2 க்ரீன் ஒயர் வந்து கிராஸ் ஆகுது சரிங்களா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் ஒயர் எடுத்து இந்த மாதிரி வைக்கிறேன். ஸோ செகண்ட் ஒயர் எடுத்து அந்த மாதிரி அதே தான், சேம் ப்ரொசீஜர் தான். ஒயரை மட்டும் என்ன செய்கிறோம், நம்ம கட் பண்ணி நம்ம வந்து கூடைய பின்னுறோம் சரிங்களா. நம்ம இதை வந்து கட் பண்ணாமல் அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தோம் இல்லையா, இது வந்து கட் பண்ணி நம்ம வந்து பின்ன போகிறோம்.
அப்படி கட் பண்ணி பின்னுறதுனால இந்த மாதிரி பலவிதமான டைப்பில் நம்ம வந்து இந்த பொருளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஒயர் எப்படி நிற்குதா, அடுத்து கிராஸ் ஆகுது பாருங்கள். கிராஸ் ஆகிற ஒயரை மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், பின்னணும். இப்போது இந்த ஒயர் நான் வந்து இதை பின்னி காமிச்சிட்டு உடச்சிருவேன். ஏன்னா நான் அந்த பக்கம் நான் ஆல்ரெடி பின்னிட்டேன் இல்லையா, அதனால் இதை வந்து இனிமேல் நான் சொருகி விட தான் செய்யணும். சரி, இதில் உங்களுக்கு பின்னி காமிச்சிடலாமே அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஒரு வேலையாக ஒருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், அதை வந்து என்ன செஞ்சிடணும், கிளியராகவே அப்போவே நமக்கு என்ன செய்யணும், கிளியர் படுத்திடணும். ஸோ அதுக்காக நான் இப்போவே இதில் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். இப்போ பாருங்கள், அதே மாதிரி இந்த ஹைட்டுமே உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? இப்போ 1 2 3 4 பிங்கு, 5வது லைன் பாருங்கள். இந்த 4வதுக்கு அடுத்து க்ரீனோட நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், முடிச்சிட்டேன். சரிங்களா? திரும்பியுமே நான் வந்து க்ரீனில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி க்ரீனில் ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்கள், இந்த மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு லைன் மட்டும் 1 2 3 4 5 6 நாட்டு எனக்கு அந்த மாதிரி கிடச்சிருந்தது, ஒரே க்ரீனாக வர மாதிரி. சரிங்களா? பின்னுறதெல்லாம் சேம் ப்ரொசீஜர் தான், ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான். சரிங்களா? ஸோ இது வர அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பின்னிட்டு வரீங்க. சரிங்களா? இந்த பிங்க் 2 கிராஸ் ஆகுது பாருங்கள், இந்த பிங்க் வரைக்கும் நம்ம அப்படியே இந்த ஒயரை வச்சு பின்னிட்டு வரோம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல என்ன செய்கிறோம், கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் நான் வந்து ஃபுல்லாக காமிக்கலை. சரிங்களா? 3 நாட்டு உங்களுக்காக நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே வரைக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, கிராஸாக போகிற ஒயரெல்லாம் பின்னி இந்த இடத்துல வரும்போது கட் பண்ணிடுறீங்க. ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த கலர் பிங்க் கலரை வச்சு நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, ஸ்டார்ட் பண்ணணும். பிங்க் கலர் இப்போ செகண்ட் லைன் வரும்போது அதே மாதிரி மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஒயர் போகும், அதில் நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, பின்னிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த க்ரீனும் இந்த ரோஸும் கிராஸ் ஆகுது பாருங்கள், அதில் தான் நம்ம வந்து என்ன செய்யணும், நெல்லிக்காய் முடிச்சு போடணும். சரிங்களா? இந்த கூடையை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நம்ம வந்து என்ன செய்யணும், பின்னணும். கிராஸாக போகிற ஒயரை மட்டும் நீங்கள் பின்னாதான் உங்களுக்கு அந்த நெல்லிக்காய் நாட்டு கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே வரைக்கும் அப்படியே பின்னிட்டு வந்து இந்த இடம் வரும்போது என்ன செஞ்சணும், அதே இதை கட் பண்ணி விட்டுறணும். நீங்கள் வந்து ஒவ்வொரு கலராக மாற்றி போட்டாலும் சரி, இல்லை ஃபுல்லாகவே ஒரே கலராக யூஸ் பண்ணாலும் சரி, அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? இதுதான் இந்த பக்கம் நான் பின்னிருக்க மெத்தடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே இருக்க ஒயரை நான் சொருகிட்டு இதில் எப்படி ஹேண்டில் போடணும், இதை எப்படி பேக் மாதிரி மாற்றுறது அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஹேண்ட்பேக்கு வந்து ஹேண்டில் போட போகிறோம். ஸோ அதுக்கு 6 அடியில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். 2 இது 3 4 5 6 பாருங்கள், 6 ஒயர். சரி, 6 அடி. 6 அடியில் 2 ஒயர் நான் வந்து க்ரீனாகவே எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி போடணுன்னாலும் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த 2 ஒயரை நம்ம வந்து இதில் உள் ஒயர் வைக்க போகிறதில்ல. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நாட் இருக்குது. சரிங்களா? அதாவது இந்த மடக்கி விட்டுருக்கோம் பாருங்கள், இந்த மடக்கி விட்டதில் இதுக்கு நேராக ஒரு நாட் இருக்கும், நெல்லிக்காய் நாட்டு. ஸோ அந்த ஹோலில் நான் வந்து உள்ளே விட்டு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டோன்னா என்ன செஞ்சிடலாம், உள்ளே விட்டுறலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள். இது நெல்லிக்காய் நாட்டுங்கிறதுனால கொஞ்சம் ஹோல் வந்து சின்ன சின்னதாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால் ஒயர் கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஹோலில் நமக்கு வெளியே வந்துருச்சு.
ஸோ 2 ஒயரையும் இதில் என்ன செய்யணும், வெளியே எடுக்கணும். இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம் சரிங்களா. ஸோ எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சமப்படுத்திக்கணும். சரிங்களா, சமப்படுத்திட்டோம். இப்போ நம்ம வந்து ஹேண்டில் போட ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ஒயரை பெருக்கல் மாதிரி வச்சுக்கிறேன் சரிங்களா. பெருக்கல் மாதிரி வச்சுட்டு அடுத்த ஒயரை இதுக்கு அடியில் கொண்டு வரேன். ஸோ இந்த ஒயரை இதுக்கு மேலே கொண்டு வரேன் சரிங்களா. ஹேண்டில் போட தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 ஒயர் வச்சு நம்ம கைப்பிடி போட போகிறோம். இப்போ இந்த ஒயரை இந்த பக்கம் கொண்டு வரோம், இந்த ஒயரை இந்த பக்கம். இதுதான் உள் ஒயர் வைக்காமல் 2 ஒயர் கைப்பிடி சரிங்களா. இங்கே பாருங்கள், தலை பின்னுறோம் இல்லையா, அதே தான், வேறு எந்த இதுவும் கிடையாது. இப்போ இந்த ஒயரை எடுத்து இந்த 2 இடைப்பட்ட ஒயருக்கு கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வரும். இப்போ இந்த ஒயர் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இந்த ஒயரை இதுக்கு அடியில் எப்படி வைக்கிறோம், இந்த 2 ஒயருக்கும் சென்டரில் கொண்டு வரோம் சரிங்களா. இப்படியே தான் நீங்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு பின்னி இந்த கார்னரில் பாருங்கள். இப்போ இந்த நாட்டு இருக்கு இல்லையா, இந்த நாட்டில் தான் அங்கே போட்டிருக்கோம், இந்த ஹோல்லையும் இந்த ஹோல்லையும் சரிங்களா. 2 ஒயர், இதில் 2 ஒயர், இதில் 2 ஒயர் உள்ளே விட்டு நம்ம வந்து கெட்டி என்ன செய்யணும், உள்ளே சொருகி விடணும். சொருகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோலில் விட்டுட்டு இப்போ இந்த 4 ஒயர் இருக்கும் சரிங்களா. 2 ஒயர் வச்சு பின்னோம் இல்லையா, இப்போ நமக்கு ஹோலில் விட்டு இந்த இப்படி 2 ஒயர் இருக்கிறத இப்படி நாட் போடுறோம் சரிங்களா. இப்படி நாட் டைட்டாக போட்டுட்டு உள் பக்கமாக இதை வந்து 4 ஒயரையும் நம்ம வந்து என்ன செய்யணும், சொருகி மிச்சம் இருக்க ஒயரை கட் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம கூடைய ஹேண்ட்பேக்குக்கு நமக்கு வந்து கைப்பிடி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஹேண்ட்பேக்குக்கு இப்போ நம்ம மூடி மாதிரி பாருங்கள், இப்போ பேக் வந்து க்ளோஸில் இருக்குது சரிங்களா. இப்போது இந்த பூ எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா ஒரு லாக்குக்காக சரிங்களா. அந்த லாக் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஒயரை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதுதான் லாக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு நாட் மாதிரி, அதாவது இதே பின்னால் தான் நம்ம பின்ன போகிறோம். ஸோ இந்த இடத்துல பின்னி இப்போது இப்படி பின்னிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கைப்பிடி பின்னுற மாதிரி மெத்தட் தான். பின்னிட்டு இப்படி வச்சோன்னா நமக்கு இப்படி இழுத்து மாட்டுற மாதிரி சரிங்களா. பாருங்கள், இப்படி மாட்டுற மாதிரி நமக்கு ஒரு பேக் இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம பேக் இந்த மாதிரி எடுத்து உள்ள திங்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சின்னது தான், இது வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ கைப்பிடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் நான் வந்து எப்படி போடுறது, இதுவும் இதே மாதிரி பின்னுறது தான். ஸோ எந்த இடம் அப்படிங்கிறத உங்களுக்கு அடையாளப்படுத்தி காமிச்சிடுறேன் சரிங்களா. பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைனில் பாருங்கள், இந்த ஹோல், இந்த ஹோல் சரிங்களா. இந்த ஹோலும் இந்த ஹோல்லையும் ஒயரை உள்ளே விட்டு எடுத்து தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், பின்ன போகிறோம். இந்த இருக்கா, இந்த 2 ஹோல் இங்கே பாருங்கள், இப்படி உள்ளே விட்டு, அதாவது நீங்கள் இதே மெத்தடில் பின்னிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிங்க் கலர் இருக்கும் 2வது லைனில். ஸோ அந்த ஹோல்லையும் அதுக்கு அடுத்த ஹோல்லையும் உள்ளே விட்டு எடுத்து பின்னுறோம். பின்னி இந்த பக்கமாக இப்படி கொண்டு வரும்போது இந்த 2 ஹோல்லையும் விடுறோம், அதே பிங்க்கு சரிங்களா. சென்டரில் மிக்சர் நாட் இருக்கும். ஸோ இந்த ஹோல்லையும் உள்ளே விட்டு இந்த இடத்துல நாட் போட்டு ஒயர் என்ன செய்கிறோம், சொருகி விட்டுறோம். சொருகி விட்டுட்டு அந்த லாக்கை இப்படி மாட்டினோம் அப்படின்னா நமக்கு லாக் ஆயிடும் சரிங்களா. பேக் மாதிரி இருக்கும், பேக் மாதிரி இப்படி கிடைக்கும். இந்த ஹோல் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பீட்ஸ், ஸ்டோன் ஏதாவது இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு அது வேணாம் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதையும் போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஹேண்டில் மாதிரி போட்டிருக்கோம். இது எத்தனை அடின்னு பார்த்தீங்கன்னா 2 அடியில் 2 ஒயர் எடுத்திருக்கேன் சரிங்களா. இந்த ஒயரோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
6 அடியில் 2 ஒயர். சரிங்களா? நம்ம நார்மலாக ஹேண்டில் போடுறது தான். உள்ள ஒயர் வைக்காமல் நம்ம பின்னியிருக்கோம். இது வந்து நம்ம தோளில் போடுறதுக்காக. சரிங்களா? இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளவரோட இப்படி இந்த லாக் வந்து பாருங்கள், இந்த மாதிரி லாக் ஆயிரும். சரிங்களா? நம்ம பேக்குக்கு லாக். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கலரில் தான் செய்யணும்னு இல்லை, எந்த கலர்லனாலும் செய்யலாம். இந்த பூ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ நம்ம பேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நமக்கு ஓப்பன் பண்ணோன்னா இந்த லாக் அப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ இதை நம்ம பேக்கை இப்படி தோளில் போட்டுக்கலாம். சரிங்களா? இவ்வளோதான் நம்மளுடைய ஹேண்ட்பேக்கு. நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.